மகப்பேறு மருத்துவத்தில் மெர்டாக் கேமரனுடைய மிக முக்கியமான பங்களிப்புகளும் சாதனைகளும் என்னென்னன்றத பார்க்கலாம். மெர்டாக் கேமரன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர். இவர் 1847 மார்ச் 31 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் பிறந்தாங்க. இவர் 1888ஆம் ஆண்டு கிளாஸ்கோவுடைய கிளாஸ்கோ லையிங் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஸ்பென்சரி, அது இன்றைய காலகட்டத்தில் பிரின்சஸ் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே ஒரு அப்சட்ரிக் ஃபிசிஷியனாக, அதாவது மகப்பேறு மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. அதே 1888ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 அன்னைக்கு கேத்தரின் கோல்குன் அப்படின்ற ஒரு பெண் பிரசவ வலியினால் அதே மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரிக்கெட்ஸ் என்ற ஒரு மோசமான கண்டிஷன் இருந்தது. அதாவது எலும்புகள் வலுவிழந்து போகக்கூடிய நிலை தான் ரிக்கெட்ஸ் அப்படின்றது. அந்த நிலை அவங்களுக்கு இருந்தனால அவங்களால சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெத்தெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு சிசரியன் பண்ணணுன்ற நிலை இருந்தது. ஆனால் அந்த காலத்துலலாம் பொதுவாக இந்த சிசரியன் பண்ணாலே மேக்சிமம் இறந்து போயிடுவாங்க. குறிப்பாக ஒன்று தாய்மார்கள் இறந்து போயிடுவாங்க அல்லது குழந்தைகள் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான நிலை தான் இருந்தது. இதனால் சிசரியன் பண்ணணும் அப்படின்ற நிலை ஏற்பட்ட உடனே எப்படியும் கேத்தரின் கோல்குனோ அல்லது அவங்களுடைய குழந்தையோ இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சிசரியன் பண்ணுறது மெர்டாக் கேமரன் தான். அவர் தான் 1888 ஏப்ரல் 10 அன்னைக்கு அந்த பிரின்சஸ் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் கேத்தரின் கோல்குனுக்கு அந்த சிசரியனை பண்ண தொடங்கினாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்கள் இறந்து போகிறதுக்கு, அதாவது பிரசவத்தின் போது சிசரியன் பண்ணால் இறந்து போகிறதுக்கு 2 காரணங்கள் தான் இருந்தது. ஒன்று அதிகப்படியான இரத்தப்போக்கு, இன்னொன்று கிருமி தொற்றுனால பாதிக்கப்படுறது. அதாவது இப்போ சிசரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துட்டா அந்த பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகரித்து அந்த பெண்கள் இறந்து போனாங்க. அல்லது இரத்தப்போக்கு அதிகரிக்கலைன்னாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கிருமி பாதிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அவங்க இறந்து போனாங்க. ஸோ இந்த 2 பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையை சமாளித்தா மட்டும்தான் பெண் அதே மாதிரி குழந்தை, தாய் மற்றும் சேய், இந்த 2 பேரையுமே காப்பாற்ற முடியும். அந்த 2 விஷயமும் மெர்டாக் கேமரனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன்னா மெர்டாக் கேமரன் ஏற்கனவே அவர் சின்ன வயசில் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற பிரிட்டிஷ் சர்ஜன், அவரு கீழே ஒரு அசிஸ்டண்டாக இருந்திருந்தாங்க. இந்த ஜோசப் லிஸ்டர் ஆன்டிசெப்டிக் பயனியர், அதாவது கிருமி நாசினியை பயன்படுத்தணும் அப்படின்னு, குறிப்பாக சர்ஜரியில் கிருமி நாசினியை பயன்படுத்தணும் அப்படின்னு முன்மொழிஞ்ச முதல் நபர்களில் ஒருத்தர் தான் இந்த ஜோசப் லிஸ்டர். அவர் கார்போலிக் ஆசிட்டை ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தி வந்தாங்க. அதாவது இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா நோயாளிகளுக்கு நோய்வாய்ப்பட்டு நோயாளிகள் இறந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அவங்களுடைய காயத்தில் படர்ந்து அதன் மூலமாக அவங்களுக்கு நோய் ஏற்படுறது தான். அந்த காயங்களில் அந்த கிருமி பரவக்கூடாது அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி நல்லா கை கழுவிடணும். அதுக்கப்புறமா அந்த சர்ஜரிக்காக பயன்படுத்தக்கூடிய நைஃப், அதாவது கத்தி போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே நல்லா ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா கையுறை, அதையுமே ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தி சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா அந்த அறை, அந்த நோயாளி அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறை, அதையுமே ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணால் கிருமி தொற்று ஏற்படாது அப்படின்னு ஜோசப் லிஸ்டர் வலியுறுத்தி வந்தாங்க. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுலலாம் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் அவருக்கு கீழே மெர்டாக் கேமரன் அசிஸ்டண்டாக இருந்தனால அவருக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தது. இதனால ஒரு விஷயத்தை இவர் ஓவர் கம் பண்ணாங்க. அதாவது இப்போ அந்த கேத்தரின் கோல்குனுக்கு சிசரியன் பண்ணும்போது அவங்களுக்கு கிருமி பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இவர் ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதை பயன்படுத்துகிறனால அந்த பெண்ணுக்கு கிருமி பாதிப்பு ஏற்படாது. ஸோ அந்த விஷயத்தை மெர்டாக் கேமரன் உறுதிப்படுத்தினாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது என்னன்னா ரத்தப்போக்கு. அது எதனால் ஏற்பட்டதுன்னா அந்த காலத்துலலாம் இந்த சிசரியன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கும்போது மெதுவாக வயிற்றை கிழிப்பாங்க. அதுக்கப்புறமா வயிற்று தசை, அதுக்கப்புறம் நுணுக்கமாக அதனுடைய ஜவ்வு எல்லாத்தையுமே கிழிச்சு அதுக்கப்புறமா கர்ப்பப்பை யூட்டரின் அதையுமே கிழிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைய மெல்ல வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா மேலோட்டமாக அந்த பெண்களுடைய வயிற்றை மட்டும் அப்படியே தச்சிருவாங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா அந்த பெண்களினுடைய கர்ப்பப்பை, அந்த கருப்பை அது உள்ளே தைக்கப்படாமல் இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையும் தான் அறுக்கப்பட்டு அதிலிருந்து கீறல் செலுத்தப்பட்டு குழந்தைகள் வெளியே எடுக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பையில் சரியாக அந்த ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருக்கிறனால, தைக்காமல் இருக்கிறனால உள்ளே ஏற்கனவே இந்த ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தாமல் தான் அந்த காலத்தில் இருந்த மகப்பேறு மருத்துவர்கள் எல்லாம் சிசேரியன்லாம் பண்ணாங்க.
அதனால் கிருமி பாதிப்பு ஏற்கனவே உள்ளே போயிருக்கும். அப்படி உள்ளே போயிருக்கும்போது வெளியே வயிறையும் வந்து தச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கருப்பை, அந்த யூட்டரின் அதில் வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த கிருமி பாதிப்பு ரத்தத்தில் கலந்து அதனால் அந்த பெண்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் மெர்டா கேமரனுக்கு ஒரு முறை தெரிஞ்சிருந்தது. அதுதான் மேக்ஸ் சாங்கர் அப்படின்ற ஒரு ஜெர்மனியை சேர்ந்த மகப்பேறு மருத்துவர். அவர் வந்து ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருந்தாங்க. அவர் வந்து இந்த கருப்பையையும் வந்து மெதுவாக நல்லா எந்த பாதிப்பும் இல்லாமல் தைக்கிற மாதிரி ஒரு முறையை உருவாக்கியிருந்தாங்க. அதை பற்றியும் மெர்டா கேமரனுக்கு தெரிஞ்சிருந்தது. இதனால அவர் வந்து இப்போ யூட்டரின் சூச்சர்ஸும் வந்து பண்ணிடணும். அதாவது கருப்பையை தைக்கவும் செஞ்சிடணும், அதுக்கப்புறம் தான் வயிற்றையும் தைக்கணும் அப்படின்னு மெர்டா கேமரன் வந்து முடிவு செஞ்சிடறாங்க. ஸோ இப்போ 2 பிரச்சனை, ஒன்று வந்து ரத்தப்போக்கு, இன்னொன்று வந்து கிருமி பாதிப்பு. இந்த 2 பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய விஷயம் மெர்டா கேமரனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால் அந்த அனுபவத்தோட அந்த 1888 ஏப்ரல் 10 அன்னைக்கு கேத்தரின் கோல்குன் அப்படின்ற பெண்ணுக்கு இவர் வந்து சிசேரியன் பண்ணாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தினாங்க. ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு வந்து சிசேரியன் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து ரிக்கெட்ஸ்ன்ற கண்டிஷன் இருந்தது. அதனால அவங்களுடைய பெல்விஸ் அப்படின்ற இடுப்பெலும்பு அது வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை இவர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெல்ல குழந்தையையும் வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த யூட்டரின் சூச்சர்ஸையும் வந்து பண்ணாங்க. அதாவது கருப்பையை மெர்டா கேமரன் வந்து மெல்ல தைக்கவும் செஞ்சாங்க. அவர் தைக்கிறதுக்காக பயன்படுத்தின அந்த ஒரு நூல் அது வந்து அப்படியே டிசால்வ் ஆகக்கூடியது. அதாவது உடலுக்குள்ளேயே வந்து அப்படியே டிசால்வ் ஆயிரும். அதை வந்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் அப்படியே எடுக்கணும். காயம் மாறின பிறகு அந்த தையலை பிரிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. தையலுக்காக பயன்படுத்தின நூல் வந்து அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும், டிசால்வ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மெர்டா கேமரன் பயன்படுத்தி அந்த கருப்பையை மெல்ல தைச்சாங்க. இதை வந்து வயிற்றை தைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கருப்பையை தச்சிடக்கூடாது. ஏன்னா வயிற்றை விட கருப்பை அப்படின்றது வந்து ரொம்ப வந்து மெல்லியது. ஸோ அதை வந்து இப்படி தைக்க முடியாது. அதனால வேற ஒரு முறை இருந்தது. அதுதான் மேக்ஸ் சாங்கர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அந்த முறையை தான் மெர்டா கேமரனும் பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வயிற்றையும் தச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சுனேட்டாக, அதாவது அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் வந்து உயிர் பிழைச்சிடுறாங்க. அவங்களுக்கு எந்த தொற்று பாதிப்பும் ஏற்படலை, ரத்தப்போக்கும் ஏற்படலை. ஸோ மெர்டா கேமரன் வந்து இதை சாதிச்சு காமிச்சாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக் ப்ரொசீஜர் அதுக்கு கீழே ஒரு சிசேரியன் பண்ணப்பட்டது இந்த உலகத்தில் அப்படின்னா இதுதான் முதல் முறை. 1888 ஏப்ரல் 10 அப்படின்றது. அந்த ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி முதல் முறையாக சிசேரியன் பண்ணப்பட்ட பெண் வந்து கேத்தரின் கோல்குன். அதை பண்ணது வந்து இவர் தான், மெர்டா கேமரன் தான். ஸோ அந்த சாதனையை இவர் வந்து மகப்பேறு மருத்துவத்தில் படைச்சாங்க. இதுக்கப்புறம் தான் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் இந்த கர்ப்பப்பையை தைக்கிறது அப்படின்றது பின்படுத்தப்பட ஆரம்பித்தது. ஸோ இப்போ அது வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்பட்டு வருது இன்றைய காலகட்டத்தில் கூட. அதே மாதிரி ஆன்டிசெப்டிக் ப்ரொசீஜர் அதுவுமே வந்து அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோசப் லிஸ்டர் சொன்ன உடனேலாம் அது பெருசாக ஏற்றுக்கப்படலை. மெர்டா கேமரன் தான் அதை நிரூபித்து காமிச்சாங்க. ஒரு பெண் எப்படியும் இறந்து போயிடுவாங்க, ஒன்று அந்த பெண் இறந்து போயிடுவாங்க அல்லது அந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்ற நிலையிலிருந்து தாய் சேய் ரெண்டையுமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக மெர்டா கேமரன் வந்து காப்பாற்றினாங்க, இந்த 2 விஷயங்களையுமே பயன்படுத்தி. இதனால ஆன்டிசெப்டிக் ப்ரொசீஜரும் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்தில் பயன்பாட்டிற்கு வர தொடங்கி இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக மெர்டா கேமரன் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1890களில் மெர்டா கேமரன் தொடர்ச்சியாக இது மாதிரி இன்னும் நிறைய பெண்களுக்கு பிரசவம்லாம் பார்த்தாங்க, சிசேரியனும் பண்ணாங்க. குறிப்பாக சிசேரியன்னா எல்லா பெண்களுக்கும் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, எப்படியும் பெண்கள் அல்லது அந்த பெண்களினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த 2 உயிரில் ஏதாவது ஒரு உயிர் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் தான் சிசேரியன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த சிசேரியன் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் போதெல்லாம் மெர்டா கேமரன் தான் வந்து சிசேரியன் பண்ணாங்க. அவர் இன்னும் நிறைய முறைகளை மேம்படுத்தினாங்க. குறிப்பாக ஆன்டிசெப்சஸ், அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக அந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வார்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து
சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டெக்னிக் அதை வந்து ரொம்ப சிறப்பாக ப்ராப்பரான சர்ஜிக்கல் டெக்னிக்கை வந்து உருவாக்குறது. அதாவது இந்த மேக்ஸ் ஆங்கர் சொன்ன அந்த கர்ப்பப்பையை தைக்கிறது, அதில் இவர் இன்னும் மேம்பாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், அதாவது இந்த சர்ஜரிலாம் பண்ணி குழந்தையை வெளியெடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த பெண்களை வந்து இன்னும் நல்லா பராமரிக்கணும். ஸோ அந்த முறையையும் மெர்டா கேமரன் கொண்டு வந்தாங்க. இப்படி 1894க்குள்ள கிட்டத்தட்ட 12 பெண்களையும் குழந்தைகளையும் பிரசவம் பார்த்து சிசரியன் பண்ணி மெர்டா கேமரன் வந்து காப்பாற்றியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1894ஆம் ஆண்டு தான் இவர் வந்து கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அதாவது மகப்பேறு மருத்துவம் மற்றும் பெண் நோயியல் பேராசிரியராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ரீஜியஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ராயல் ஃபேமிலி தரப்பிலிருந்து ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டிருந்தா அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்னு சேர்க்கப்படும். ஸோ அந்த பொறுப்பில் தான் மெர்டா கேமரன் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணாங்க. குறிப்பாக இந்த மகப்பேறு மருத்துவம் அப்சட்ரிக்ஸ் அப்படின்றது வெறும் அந்த காலகட்டத்திலலாம் தியரிட்டிக்கலாக இருந்தது. அதாவது சும்மா இந்த மாதிரி நடக்கும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு வாய் வழியாக சொல்லுவாங்க, அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி காமிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் அதை வந்து ப்ராக்டிக்கலாக மாற்றினாங்க. குறிப்பாக ஹாஸ்பிட்டல் பேஸ்டாக ஸ்டடியை மாற்றினாங்க. அதாவது இந்த மகப்பேறு மருத்துவம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நர்சஸ் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் நேரடியாக ஹாஸ்பிட்டல்லையே பிரசவம் பார்க்குறத காமிச்சு எப்படிலாம் இந்த ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத அனுபவ ரீதியாக கற்பித்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த அகாடமிக்கல் ரீதியாக, அதாவது கல்வி சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த காலத்துலலாம் நிறைய மகப்பேறு மருத்துவமனைகள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மெர்டா கேமரன் வந்து அதை வலியுறுத்தினாங்க. எல்லா பெண்களுக்கும் குறிப்பாக ஏழை பெண்களுக்கு வந்து மகப்பேறு மருத்துவத்தில் நல்ல ஒரு வசதி வழங்கப்படணும், அதுக்கு நிறைய பக்கத்தில் நிறைய மகப்பேறு மருத்துவமனைகள் உருவாக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் நிறைய பெண்கள் மகப்பேறு மருத்துவமனைகளுக்கு போக முடியாது, அது ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனாலேயே ஏழை பெண்கள் எல்லாம் வீட்டிலேயே வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கறனாலேயே நிறைய பெண்கள் வந்து இறந்தும் போனாங்க. இப்படியான சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு மெர்டா கேமரன் இதை வலியுறுத்தி வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் சர்வதேச அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்சட்ரிஷியனாக மாறி இருந்தாங்க. அப்போ இவர் வந்து இன்டர்நேஷனல் மெடிக்கல் காங்கிரஸ்லாம், இது சர்வதேச அளவில் மகப்பேறு மருத்துவம் சார்ந்து பேசுறதுக்கு உண்டான ஒரு மாநாடு, அதிலெல்லாம் மெர்டா கேமரன் வந்து அழைக்கப்பட்டாங்க. குறிப்பாக யூரோப்பில் மட்டும் இல்லாமல் நார்த் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ உலகம் முழுவதிலும் இவர் வந்து கொண்டாடப்பட்டு வந்தாங்க. இவர் எல்லா இடங்களுக்கும் போய் பேசியும் வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 28 அன்னைக்கு இவருடைய 83 வயசில் இறந்து போனாங்க. மெர்டா கேமரன் இறந்து போயிருந்தாலும் இவர்னால கொண்டு வரப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று அப்சட்ரிக்ஸில் ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்துறது, இன்னொன்று வந்து யூட்டரின் ஸ்ட்ரூச்சரிங் அப்படின்ற அந்த யூட்டரின் ஸ்ட்ரூச் அப்படின்ற அந்த கருப்பையை வந்து தைக்கிறது. ஸோ அந்த 2 விஷயங்களையுமே மெர்டா கேமரன் வந்து மகப்பேறு மருத்துவத்தில் கொண்டு வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் வந்து பயன்பாட்டில் இருக்குது. அதனால தான் இன்றைய காலகட்டத்திலும் கூட பல பெண்கள் வந்து சிசரியன் பண்ணால் காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இத்தனை பெண்களும் இவ்வளோ குழந்தைகளும், அது வந்து எண்ணில் அடங்காத எண்ணிக்கை. ஸோ அவ்வளோ பேர் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு மெர்டா கேமரன் தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மெர்டா கேமரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மெர்டா கேமரனுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.